Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல 5 நிமிஷத்துல நல்ல சுவையா சாஃப்ட்டான ஆப்பம் எப்படி பண்றதா friends பார்க்க போறோம். இட்லி தோசை மாவு இல்லாதப்போ என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படி நீங்க யோசிக்கிறீங்க அப்படினா 5 நிமிஷத்துல இப்படி சூப்பரா சாஃப்ட்டான ஆப்பம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துறலாங்க. நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்க கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சுவையான இன்ஸ்டன்ட்டான ஆப்பம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதுல 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கலாம். உப்புமா ரவை. இது வந்து வறுக்காத ரவை தாங்க இது. 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாங்க. நல்லா அழுத்தி வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்க்க விருப்பப்படாதவங்க அதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி எடுத்த மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணி இதில் விட்டுக்கிறேன். இப்போ தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். தோசை மாவு அளவுக்கு திக்காக இல்லாமல் அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாங்க. நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம அரைச்ச உடனே ஊற்ற போகிறோம். அதனால் இந்த 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம அரைச்ச உடனே ஊற்றிடலாம். இப்போ நம்மளுடைய ஆப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு ஆப்பக்கல் வச்சுக்கலாங்க. கல் நல்லா சூடாகட்டும். சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கல் நல்லா சூடாகி எண்ணெய் விட்டதும் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு விட்டுக்கலாங்க. மாவு விட்டுட்டு அப்படியே லைட்டாக அந்த கடாய் எடுத்து இப்படி திருப்பி விடுங்க. நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஒரு 2 தடவை கரெக்டாக திருப்பி விட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க. திருப்பி விட்டுட்டு இப்போ சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் கரெக்டாக வெந்தால் சரியாக இருக்குங்க. பாருங்கள், 1 நிமிஷம் வெந்துருச்சு. சூப்பராக சைடில் எல்லாம் கிறிஸ்பியாகவும் நடுவில் நல்லா சாஃப்டாகவும் நம்மளுடைய ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ஆப்பம் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இன்னொரு ஆப்பம் அதே மாதிரி ஊற்றி காமிக்கிறேன். ஒரு கரண்டி அளவுக்கு மாவு விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்படி கரெக்டாக இப்படி ஒரு 2 தடவை சுற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கண்டிப்பாக மூடி வச்சு சுட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் ஊற்றினோடனே பார்த்தீங்கன்னா மாவில் இந்த மாதிரி ஒட்ட ஒட்டையாக பபிள்ஸாக இருக்கும். இது மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூட சைட் டிஷ்ஷாக நல்லா ஒரு தக்காளி குருமா அது மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. காரசாரமாக எந்த மசாலா வச்சு சாப்பிட்டாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நடுவில் வந்து மாவாக இல்லாமல் பாருங்கள், இந்த மாதிரி மாவாக இல்லாமல் நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த இன்ஸ்டண்ட்டான ஆப்பம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நம்ம ரவையில் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி வந்துட்டு நல்லா சூப்பரான ஒரு தக்காளி குருமாவோட சர்வ் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இன்ஸ்டன்ட் ஆப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.